பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, சங்கீதங்களின் புஸ்தகம் 121 அதிகாரம் 2வது வசனம். சங்கீதம் 121:2. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த வார்த்தையை தாவீது எழுதுகிறார். முதல் வசனத்தில் இப்படியா எழுதுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். இந்த காலை வேளையிலே நாம் கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டிய ஒரே ஒரு இடம் ஆண்டவருடைய சமூகம். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தான் நமக்கு ஒத்தாசை வர வேண்டும். வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து தான் நமக்கு ஒத்தாசை வரும். ஆகவே தான் தாவீது எழுதுகிறார், எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்தை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று. இந்த காலை வேளையிலே நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய உன்னதமான பிரசன்னத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்பி நம்மை ஆசீர்வதித்து விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 57 அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். ஒத்தாசை வருகிற பர்வதம் பரலோகம். அந்த பரலோகத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறார். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி என்னை நிந்தித்து கொண்டிருக்கிற மனிதர்கள் மத்தியிலும் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி விடுவிக்கிற தேவன், ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் தமது கிருபையையும் சத்தியத்தையும் அவருடைய சமூகத்திலிருந்து என்னை நோக்கி அனுப்பி கொண்டே இருக்கிறார். அவருடைய கிருபையும் சத்தியமும் என் மேலே அனுப்பப்படும் பொழுது அது என்னை விடுவிக்கிறது, அது என்னை பலப்படுத்துகிறது. ஆகவே தான் எழுதுகிறார், அவன் என்னை விழுங்க பார்க்கும் பொழுது, அவன் என்னை நிந்திக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பை அனுப்புகிறார், சத்தியத்தை அனுப்புகிறார், கிருபையை அனுப்புகிறார், ஒத்தாசை அனுப்புகிறார். அவர் எனக்கு ஒத்தாசையாய் இருந்து அவருடைய சத்தியத்தை என் மேலே அனுப்புகிறார். அது என்னை விடுதலையாக்குகிறது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பர்வதத்தை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நமக்கு ஆண்டவர் விடுதலையை அனுப்புகிறார். சங்கீதம் 20 அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக என்று எழுதுகிறார். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து, அந்த உன்னதமான பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கு ஒத்தாசை அனுப்புகிறார். அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் சீயோனிலிருந்து நம்மை ஆதரிக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார், நம்மை ஆதரிக்கிற தேவன். ஆகவே தான் தாவீது எழுதுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். பாரத்தை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைத்து பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அங்கிருந்து ஆண்டவர் ஒத்தாசை அனுப்புகிறார். ஆகவே இந்த காலை வேளையில எதை குறித்தும் கலங்க வேண்டாம், அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். அவருடைய பரிசுத்த பர்வதத்தை நோக்கி நாம் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது
அவர் தம்முடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து நம்முடைய சத்தத்திற்கு கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுத்து நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே நாம் தைரியமாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 115 அதிகாரம் 15 சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த காலை வேளையில் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வருகிறது, ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது. இந்த காலை வேளையில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை அறிக்கையிட வேண்டும். ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8 அதிகாரம் 18 சொல்லுகிறது, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு இசைந்திருக்கும் பொழுது, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது, சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரையும் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் ஆண்டவர் வைத்து ஆண்டவர் மேன்மைப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறார். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே, சீயோனிலிருந்து ஒத்தாசை அனுப்புகிற அந்த சேனைகளின் கர்த்தராலே நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் வைத்திருக்கிறார். நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நாம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்மை அடையாளங்களாக அற்புதங்களாக ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு புதிய நம்பிக்கை உருவாகட்டும். எனக்கு ஒத்தாசை நிச்சயமாகவே வரும். மனிதனிடத்திலிருந்து அல்ல, தேவனிடத்திலிருந்து எனக்கு வரும் என்று விசுவாசத்தோடு கூட ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் அதை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். உன்னதத்திலிருந்து வரக்கூடிய, தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒத்தாசையை இன்றைக்கு ஒவ்வொருவரும் பெற்று ஆசீர்வதிக்கப்பட நீர் உதவி செய்யும். ஒத்தாசை வருகிற பர்வதத்தை நோக்கி நான் கூப்பிடுவேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சர்வ வல்லமையுள்ள தேவன், அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவனிடத்திலிருந்து இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஒத்தாசை வந்து இறங்குகிறபடியினால், உம்முடைய ஆசீர்வாதம் இறங்குகிறபடியினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஜீவனுள்ள சாட்சிகளாய் உம்முடைய பிள்ளைகளை எழுப்பி நிறுத்தும். உம்முடைய கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.